திருச்சிற்றம்பலம். பாதம் பணிவார்கள் பெரும் பண்டமது பணியாய் ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளா தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆதி உனக்காளாயினி அல்லேன் எனலாமே தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆதி உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் 118வது நாளாக தொடர் கருத்துரை ஆய்வரங்கினை நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வருகை புரிந்திருக்கக்கூடிய திருக்குறள் மன்றத்தினுடைய தலைவர் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும், காப்பியக்கோ ஜின்னா ஷெரிஃபுதீன் ஐயா அவர்களுக்கும், கந்தன் ஐயா அவர்களுக்கும், அசோகன் ஐயா அவர்களுக்கும் இன்றைக்கு மிகச் சிறப்பானதொரு முறையில் சிறப்புரை ஆற்றுவதற்காக நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய தலைவர் முனைவர் இவாஞ்சலி மனோகரன் ஐயா அவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை கூறி வரவேற்று மகிழ்கின்றேன். இன்றைக்கு ஐயா எடுத்துக்கொண்ட தலைப்பு வஞ்சினம். சிறுவர் முதல் பெரியோர் வரைக்கும் இந்த வஞ்சினம் என்று சொல்லக்கூடிய அந்த செயலுக்கு ஆளாகாதவர்கள் யாருமே இருக்க இயலாது. நான் இந்த மாதிரி செய்யலைன்னா, இந்த மாதிரி நடக்கவில்லை என்றால் நான் இன்ன நிலைக்கு ஆளாவேனாக, நான் இதை எப்படியாவது அடைந்தே தீருவேன் என்று கூறுகின்ற அந்த வஞ்சினம் இல்லந்தோறும் அது இருக்கலாம். எந்தெந்த துறைகள் இருந்தாலும் அந்த ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக அல்லது வேறு ஏதோ ஒரு கோபத்தினால் கூட இருக்கலாம். இந்த சினத்தினால் ஒரு நிலையை உயர்வை அடைவதற்காக கூட சொல்லலாம் அந்த வஞ்சனம் இருக்கும். ஆனால் முக்கியமாக போர் வீரர்களுக்கு அந்த வஞ்சனம் இருப்பது என்பது மிக மிக உகந்ததாகவும், அப்படி அந்த வஞ்சனம் இருந்தாதான் தன்னுடைய செயலில் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு அந்த நிலைக்கு ஆளாக நேரிடுகின்றது. அது தவறு கிடையாது. அந்த வஞ்சனம் கூறுவது என்பது தவறு கிடையாது. எப்படியாவது இந்த செயலில் தான் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றால் யார் யாரெல்லாம் இணை இகழ்ந்தார்களோ அவர்கள் இந்த நிலைக்கு ஆளாவார்களாக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் எப்படியாகிலும் வெற்றி கொள்வேன் என்று தலைவன் குறுந்தொகை பாடல கூட இந்த வஞ்சனம் இருக்கின்றது. ஆனா முக்கியமாக நம்முடைய புறநானூற்று பாடலில் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனுடைய வஞ்சனம் எக்காலத்தும் பேசப்படக்கூடிய ஒரு வஞ்சனம். அப்படி ஒரு சிறந்ததான தலைப்பை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இவாஞ்சலி மனோகரன் ஐயா அவர்கள் அற்புதமாக உரையாற்றி இருக்கின்றார்கள். அவர்கள் கூறிய இன்னது பிழைப்பின் இதுவாகியரென துன்னருஞ்சிறப்பின் வஞ்சினத்தானும் என்று தொல்காப்பியம் கூறுகின்றது இல்லையா? அந்த வஞ்சினம் உரைத்தலை பற்றித்தான் இன்றைக்கு நம்மிடையே உரையாற்ற வருகின்றார்கள். இன்றைய உரையை சிறப்பித்து இன்றைய சிறப்பான உரையை வழங்குவதற்காக வரக்கூடிய இவாஞ்சலி மனோகரன் ஐயா வரவேற்று மகிழ்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்களுடைய வஞ்சினம் என்ற தலைப்பிலான கருத்துக்களை பகிரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்கள் ஐயா. வணக்கம் அம்மா. ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் 118வது ஆய்வரங்கத்தை நிறுவன தலைமை கடவுள் வாழ்த்து பாட நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த அவையிலே கம்பனடிப்புடி சா கணேசன் ஐயா அவர்களின் விருதை பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கவிக்கோ ஜின்னா ஐயா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முத்தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இதுபோக நிறுவன தலைமை அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். மதுரையின் திருக்குறள் மாமன்றத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ராஜேந்திரன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் அருமையாக பதிவு செய்து ஏற்ற வேளையிலே எல்லோரும் காணும்படியான ஒரு நல்ல பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்முகச் செல்வர் அசோகன் சாமுவேல் ஐயா இருக்கிறார்கள். நகைச்சுவையாக பேச
இருக்கக்கூடிய கந்தனையா இருக்கார்கள். அத்தனை பேரையும் வணங்குகின்றேன். அடுத்து இந்த நிகழ்விலே வர இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களையும் வணங்குகின்றேன். வஞ்சினம் பற்றி புறநானூறு சொல்வதை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சிறு நிகழ்வு, 2 நிகழ்வுகள். ஒன்று 1972ஆம் வருடம் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன். பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலே அந்த படம் எடுக்கப்பட்டது. அவர் தன்னுடைய கட்சியை ஆரம்பித்த நேரம், அந்த படம் வெளிவரக்கூடாது என்பதற்காக அன்றைய அரசு பல கெடுபிடிகளை நிகழ்த்தியது. நான் மதுரையைச் சேர்ந்தவன் என்பதால் மதுரையிலே அன்றைக்கு மேயராக இருந்த முத்து ஐயா அவர்கள், இந்த படம் வெளிவராது, வெளிவந்தால் நான் சேலையை கட்டிக்கொள்கிறேன் என்று பகிரங்கமாக கூறினார். கிட்டத்தட்ட அது ஒரு வஞ்சின மொழிதான். படம் வெளிவராது, நான் இருக்கின்ற வரை அது வரவே வராது, வந்தால் சேலையை கட்டிக்கொள்கிறேன் என்று சொன்னார். படம் பிரமாதமாக வெளிவந்தது, வெற்றிகரமாக ஓடியது. இங்கிருந்த அன்பர்கள், எம்ஜிஆரை நேசிக்கக்கூடிய அன்பர்கள் முத்து அவர்கள் இல்லத்திற்கு சேலையை தபாலிலே அனுப்பிய நிகழ்வு மதுரை கண்ட ஒன்று. இன்றைக்கும் நம்முடைய வீடு புதிதாக வளர்ந்து வருகின்ற குடியிருப்பிலே இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அங்கே சாக்கடை ஒழுங்காக இருக்க, சாக்கடை தாறுமாறாக இங்கும் அங்குமாக ஓடிய வண்ணம்தான் இருக்கும். பக்கத்து வீட்டு சாக்கடை நீர் நம்முடைய வீட்டிற்கு முன்னால் வந்தால் நாம் வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்காரரிடம் நம்முடைய குறையை சொல்லுவோம். ஏங்க இப்படி சாக்கடை தண்ணி வரலாமா என்று கேட்டவுடனேயே அவர், தெருவில் தானே போகுது, ஓ வீட்டுக்குள்ளையா வந்தது அப்படின்னு சொல்ல, எங்க இது தப்பு இல்லையா, தெருவாயிருந்தாலும் என் வீட்டு வாசல் தானே அது அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்லுவாரு, எது தப்பு, இது ஓ இடமா, தெருவை பட்டா போட்டு வச்சிருக்கிறியா என்று பேசுகின்ற போது நமக்குள்ளே தன்முனைப்பு எழுகிறது. இதை நீங்க நிறுத்தலைனாக்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்துவோம். உடனே அவர் பதிலுக்கு, என்ன செய்வ அப்படிம்பார். உன்னை நிறுத்த வைக்கலைனா நான் யார், நான் அதை செய்யலைனாக்க என் பேரை மாத்திக்கிறேன், என் ஒரு பக்கத்து மீசைய எடுத்துக்கிறேன் என்று சொல்லுவதும் இதற்குள் தான் அடங்கும். ஒன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் வெளிவந்த வேளையிலே நடந்த நிகழ்வு. இன்னொன்று அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வு. ஆக இந்த வஞ்சினம் சொல்வது என்பது நம்முடைய இரத்தத்திலேயே ஊறிய ஒன்று. இதனுடைய தொடக்கம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், நாம் நம்முடைய பழைய இலக்கியத்திற்குத்தான் போக வேண்டியிருக்கிறது. தொல்காப்பியத்திலே இது பதிவாகி இருப்பதை நிறுவன தலைமை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் தொல்காப்பியம் வெளிவந்து கிட்டத்தட்ட 10 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் புறப்பொருள் என்பாமாலை வெளிவருகிறது. அதிலே பாடலும் கொடுத்திருக்கிறார்கள், சான்றும் கொடுத்திருக்கிறார்கள். வெஞ்சின வேந்தன் வேற்றவர் பணிப்ப வஞ்சினம் கூறிய வகை மொழிந்தன்று. அவ்வளவுதான். ரொம்ப சுருக்கமா 2 வரிகள்ல கொடுத்துட்டு போயிட்டார். கடுமையான சினத்தை உடைய வேந்தன் வேற்றவரை, தன்னை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த நபர்களை பணியச் செய்வேன் என்ற கருத்தமைய
தன்னுடைய வீரத்தை பெரிதாக எண்ணிக்கொண்டு என்னுடைய வீரத்தினால் இதை சாதிப்பேன் என்று பலபட பேசுவதுதான் இந்த வஞ்சினம் என்று அது ஒரு இலக்கணத்தை கொடுக்கிறது. இந்த வஞ்சினத்திற்கு பல பெயர்கள் உண்டு. சபதம் என்றும் சொல்லுகிறார்கள், சூளுரை என்றும் சொல்லுகிறார்கள், ஆணை என்றும் சொல்லுகிறார்கள், கடுமையான உறுதிமொழி என்றும் சொல்லுகிறார்கள். ஆக சுருக்கமாக சொன்னால், சொன்ன சொல் தப்பாது நான் அந்த செயலை முடிப்பேன் என்பதுதான் இதனுடைய சுருக்கமான பொருள். நான் ஒரு 3 பாடல்களை எடுத்து வைத்திருக்கிறேன். ஒன்று ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியன் பாடல், 71வது பாடல். திணை காஞ்சி, துறை வஞ்சின காஞ்சி. பூதப்பாண்டியன் வஞ்சினம் உரைக்கின்றான். சேரனும் சோழனும் சிங்கம் போல சீறி என்னோடு போருக்கு வந்து நிற்கின்றார்கள். ஊக்கமும் பெரும்படையும் அவர் வசம் உண்டு. அதற்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். அவர்கள் அலறும்படியாக தாக்கி இந்த மண்ணிலே இருந்து புறமுதுகிட்டு ஓடச் செய்யவில்லை என்று சொன்னால் நான் என்னுடைய காதல் மனைவியை பிரிவேனாக. முதல்ல சொல்ற, நான் அவனை இந்த மண்ணை விட்டு புறமுதுகிட்டு ஓடச் செய்யவில்லை என்று சொன்னால் என்னுடைய காதல் மனைவியை பிரிவேனாக. அருமையான வரி இப்படி சொல்லுகிறது, பேரமர் உன்கண் இவளினும் பிரிக. அவ்வளவுதான், அருமையா சொல்லுங்க. அதற்கடுத்தபடியாக, அறம் தெரியாத என்னுடைய அவையிலே கொஞ்சம் கூட திறமை இல்லாத ஒருவனை அங்கே அமரச் செய்து முறை தெரிந்து வலிமை இல்லாத ஆட்சி புரிபவனாக மாறுவேனாக. ஒரு சிங்கம் இருந்த இடத்திலே ஒரு முயல் குட்டியை அமர்த்தி அதனுடைய ஆட்சியை நடத்தும்படியாக அந்த ஆட்சிக்கு துணை நிற்பவனாக நான் மாறுவேன் அப்படின்னு 2வது சொல்றாரு. ஒண்ணு, மனைவியை பிரிந்து விடுவேன். 2வது, நான் இருந்த இடத்திலே ஒரு சாதாரண எளியவனை அமர்த்தி அவனுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு நான் ஆளாவேனாவேன் அப்படின்னு சொல்றாரு. 3வதாக, வையை சூழ்ந்த நாடாளும் மகிழ்ச்சியை இழந்து விடுவேனாக. இந்த பாண்டிய நாட்டினுடைய அரசாட்சி எனக்கு இல்லாமல் போகட்டும் என்பது 3வது. 4வது சொல்கின்ற பொழுது அது கிட்டத்தட்ட அதோடு ஒட்டியதுதான். மண் பதை காக்கும் தென்புல காவல் பாண்டியன் குடியில் பிறக்காமல் மேட்டு தரிசு நிலங்களை காக்கும் அற்ப குடியில் பிறப்பேனாக. என்னுடைய பிறவி என்பது அரச குடியிலே இல்லாமல் ஒரு சாதாரண தரிசு நிலங்களை பார்க்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய அந்த அற்ப குடியிலே பிறப்பேனாக என்று அவன் வஞ்சினம் கூறுகிறான். ஆக நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருகிறது. அவர்களை, என்னை எதிர்த்து வந்து நிற்கக்கூடிய அவர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்யவில்லை என்று சொன்னால் என் மனைவியை பிரிய, திறனில்லாத ஒருவனை என்னுடைய ஆட்சி கட்டிலே அமர்த்தி அவனுக்கு துணை நிற்பேனாக. 3வதாக, வையை சூழ்ந்த இந்த நாட்டை ஆளுகின்ற அந்த அரசாட்சியை இழப்பேனாக. 4வதாக, நான் அரச குடியிலே பிறக்காமல் மேட்டு நிலங்களை தரிசு நிலங்களை பராமரிக்கக்கூடிய அந்த அற்ப குடியிலே பிறப்பேனாக. பாடல் வரி தெளிவாக சொல்லுகிறது, அவர் புறங்கானேனாயின் சிறந்த பேரமர் உன்கண் இவளினும் பிரிக, அரண் நிலை தெரியா அன்பின் அவையத்து திறனில் ஒருவனை நாட்டி முறை தெரிந்து மெலிகோல் செய்தேன் ஆகுக. மண் பதை காக்கும் நீழ்குடி சிறந்த தென்புலம் காவலின் உரி பிறர் வன்புலம் காவலின் மாறி யான் பிறக்கே. இது புறநானூற்று. நான் அதை ரொம்ப எளிமையா சொல்லிட்டேன். இதை செய்யவில்லை என்று சொன்னால் இந்த 4 விதமான பழி என்னை சூழட்டும். ஆக ஒரு செய்தி நமக்கு தெளிவா தெரியுது. எந்த அளவுக்கு தன்னுடைய வீரத்தின் மேலே பூதப்பாண்டியனுக்கு
நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னார். அந்த நம்பிக்கையை பற்றுக்கோடாக வைத்துக் கொண்டு எதிரிகள் எப்படிப்பட்ட பலசாலிகளாக இருந்தாலும் கூட எனக்கு கவலை இல்லை. நான் என்னை மிகச்சரியாக வைத்திருக்கிறேன். என்னுடைய படைபலம் எனக்கு ஊக்கம், என்னுடைய அறிவு எனக்கு தெளிவு, என்னுடைய நட்பு நான் நினைத்ததை சாதிக்க துணை நிற்கும். இதெல்லாம் சேர்ந்தாதான் இப்படிப்பட்ட ஒரு வாசகம் பிறக்கும். ஆக தனக்குத்தானே ஊக்கப்படுத்திக் கொள்வதற்காக இந்த வஞ்சினம் பிறக்கிறதோ என்ற எண்ணம், தன்னுடைய திறமையை இன்னும் இன்னும் இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக இது போன்ற வார்த்தைகள் பிறக்கின்றனவோ என்ற எண்ணம் எனக்குள்ளே எழுகிறது. இரண்டாவது பாடல், இதையும் நிறுவன தலைமை சொன்னார்கள். இந்த பாடலை அறியாதவர்கள் தமிழ் இலக்கிய உலகிலே இருக்கவே முடியாது. தலையாலங்கானத்தை சிறுவன்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இவரு ரொம்ப தெளிவா சொல்றார். என்கிட்ட 4 வகை படைகள் இருக்கின்றன. எம்மை எதிர்க்கும் யாரு? இந்த சேரனும் சோழனும். இது போக கொஞ்சம் வேற ஆட்களும். என்னைய ரொம்ப சின்ன பையன் நினைச்சுக்கிட்டு எவ்வளவு மோசமான வார்த்தை சொல்ல முடியுமோ சொல்லி என் வீரத்தை பழித்து என்னை கோபித்து என்னுடைய நாட்டின் மீது படையெடுத்து வந்து நிற்கின்றார்கள். ஆக அவர்கள் என்னை மேற்கொள்ள முடியுமா? நான் அவர்களுடைய அந்த சினத்தை நகைப்புக்கு இடமாகத்தான் பார்க்கின்றேன். அந்த வேந்தர்களை அழைத்து எனக்கு கீழே கொண்டு வரவில்லை என்று சொன்னார். ஏன்னா இந்த அளவுக்கு இவன் இளையன் தான், எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவுதான் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாப்புல? என் குடிகள் நல்லாட்சி நிழல் காணாமல் என் அரசன் கொடியவன் என்று பழிதூற்றட்டும். ஏன்னா நான் அருமையான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன், செம்மாந்த ஆட்சி. அங்கே ஒரு துறையிலே புலியும் மானும் நீரருந்துகின்ற அற்புதமான ஆட்சி. அந்த ஆட்சியிலே மக்கள் அத்தனை பேருமே சுகமாக இருக்கின்றார்கள். அந்த மக்கள் என்னை பார்த்து இந்த காரியத்தை சாதிக்காமல் நான் போவேன் என்று சொன்னால் கொடியவன் என பழிதூற்றட்டும். இரண்டாவது சொல்வது, மாங்குடி மருதனை தலைவனாக வைத்துக் கொண்டு என்னுடைய புலவர் அவை இருக்கின்றது. அந்த புலவர் அவை என்னை பாடாது போகட்டும். இதுவரைக்கும் என்ன அருமையா பாடினாங்க, அந்த பாடல் எல்லாம் நிற்கும், காலம் கடந்து நிற்கும். இனி பாடாது போகட்டும். மூன்றாவதாக சொல்லுகின்ற போது, இறப்போருக்கு எதுவுமே தராமல் நான் வீணாக வாழ்ந்து கிடப்பேனாக என்று சொல்லுகின்றார். சில வரி மட்டும் நான் அப்படி சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி, மாங்குடி மருதன் தலைவனாக உலகமுடு நிலைய பல புகழ் சிறப்பின் புலவர் பாடாது வரைக என் நிலவரை. அவ்வளவுதான். அப்போ புலமையை எந்த அளவிற்கு அவர்கள் மதித்திருக்கிறார்கள். புலவர் பாட வேண்டும். புலவர் பாட்டிலே என்னுடைய வீரமும் என்னுடைய பெயரும் என்னுடைய கொடையும் இன்னவிர சிறப்பான பண்புகளும் இடம்பெற வேண்டும் என்பது அன்றைய ஆட்சியாளர்களுக்கு இருந்திருக்கிறது. ஒருவேளை நான் அவர்களை வெற்றி கொள்ளாமல் நான் தோல்வியை தழுவினால் மாங்குடி மருதனை போன்ற தலைவர்கள் புலவர்கள் என்னை பாடாது போகட்டும். என்ன ஒரு தெளிவு இருந்தா இந்த வாசகத்தை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா புலவர்கள் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் பாடுகின்ற பாடல் அத்தனையுமே நாட்டிலே அறத்தை வளர்க்கும், பண்பை வளர்க்கும், மேன்மையை வளர்க்கும், சிறப்பை வளர்க்கும், எல்லாவற்றையும் வளர்க்கக்கூடிய அந்த பாடல் இந்த மண் பாடாமலேயே பெறாமலேயே போகட்டும். மூன்றாவது ஒரு பாடல், இப்ப சொன்ன பாடல் 72. மூன்றாவது 73வது பாடல், சோழன் நலங்கிள்ளி பாடிய வஞ்சினம்.
இங்க என்னன்னாக்க, இவனுடைய வீரத்தை மதிக்காமல் அவங்க எதிரிகள் எந்த அளவிற்கு ஏளனமாக துச்சமாக அவனை, அவனுடைய அமைச்சரவையை, அவனுடைய வீரர்களை எள்ளி நகையாட முடியுமோ அந்த அளவிற்கு எள்ளி நகையாடி விட்டார்கள். அப்ப அவர் சொல்றாரு, ஏண்டா இப்படி பேசுறீங்க? என்னுடைய அரசு பதவிதான் உங்களுக்கு வேணும்னாக்க நீங்க மெல்ல அப்படியே பூனை மாதிரி வந்து என்னுடைய பாதங்களை பணிந்து அரசாட்சிய எங்களுக்கு கொடுத்துறேன்னு சொன்னா, இந்த முரசு பொருந்திய வழி வழியாக என்னுடைய குடும்பத்திற்கு என்று வரக்கூடிய இந்த அரசு உதவியை தருவது என்பது எனக்கு எளிதான காரியம். அதை மட்டுமா கொடுப்பேன்? என்னுடைய உயிரையே கொடுத்து விடுவேன். அப்படி நீங்க வரலையே, என்னுடைய வீரர்களை, என்னுடைய சேனாதிபதிகளை கொஞ்சம் கூட மதிக்காமல் எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ கீழ்த்தரமாக பேசிவிட்டீர்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன கதிக்கு ஆளாவீர்கள் தெரியுமா? உறங்குகின்ற புலியை பார்வையற்ற அன்பர் லேசாக இடறிவிட்டால் அவர் பிழைத்து போக முடியுமா? பிழைத்து போக முடியாது. அதே போல மூங்கில் குருத்தை தன்னுடைய துதிக்கையால் வளைத்து உண்ணக்கூடிய வலிமை நிறைந்த யானை, அந்த யானையினுடைய பாதங்களிலே பட்டிருக்கக்கூடிய மூங்கில் குருத்து என்ன கதிக்கு ஆளாகும்? நஞ்சு போகும், மச்சிஞ்சு போகும். அதே போல உங்களை நான் அழிப்பேன். கொஞ்சம் கூட நீங்க இருந்த இடம் தெரியாம அப்படியே வச்சு தேய்ச்சிருவேன். அப்படி நான் அழிக்கவில்லை என்று சொன்னால், பொருளை மட்டுமே யாசிக்கக்கூடிய பலவகைப்பட்ட அலங்காரங்களை கூந்தலிலே வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பெண்கள், பரத்தை பெண்கள் இடத்திலே என்னுடைய மாலை சிதையட்டும். அப்போ கற்பு அப்படிங்கிறத தன்னுடைய மனைவி மட்டும்தான், அந்த மனைவிக்கு இணையான ஒரு இடம் என்பது என்னுடைய மனதிற்குள்ளே வேறு யாருக்குமே கிடையாது. எந்த அளவுக்கு தன்னுடைய வீரத்தின் மேலே நலங்கிள்ளிக்கு ஒரு வேகம் இருக்கும் என்று சொன்னால், ஒரு உறுதி இருக்கும் என்று சொன்னால், ஒரு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், என்ன அழகா சொல்றார்கள், என்னுடைய உரிமை மகள் மட்டும்தான் என்னுடைய மாலையை சிதைக்க முடியுமே தவிர வேறு யாருமே சிதைக்க முடியாது. அது எப்படிப்பட்ட பெண்கள்? பொருளுக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்களின் பொருந்தாத முயக்கத்தில் என்னுடைய மாலை துவளட்டும். 2 உவமை, பிரமாதமான உவமை. துஞ்சு உளி இடறிய சிதடன் போல உய்ந்தனன் பெயர்தலோ அரிதே. தூங்குகின்ற புலியை இடறிய பார்வையற்ற அன்பரை போல. ஏன்னா அவரால் தப்பிச்சு போக முடியாது. எதை அவர் சீண்டி விட்டுருக்காரு? புலி. சோழனுக்குரியது புலி. என்ன அழகா கொண்டு வந்து சேர்க்கிறாங்க பாருங்க. துஞ்சு உளி இடறிய சிதடன் போல உய்ந்தனன் பெயர்தலோ அரிதே. அதுக்கடுத்து ஒரு உவமை. மைந்துடை கழைதின் யானை கால் அகப்பட்ட வன் திணி நேன் முளை போல சென்று அவன் வருந்த புரேனாயின். அவ்வளவுதான். கழைதின் மூங்கிலை உண்ணக்கூடிய வலிமையுடைய மைந்துடை யானையின் கால்களிலே அகப்பட்ட மூங்கில் குருத்திற்கு என்ன கதி நேரிடுமோ அதே கதி என்னை எதிர்த்தவர்களுக்கு வரத்தான் செய்யும். தப்பவே முடியாது. இதுதான் உண்மை. இதை கண்டிப்பாக நான் நிகழ்த்தியே காட்டுவேன். நிகழ்த்தி காட்டவில்லை என்று சொன்னார் என்னுடைய மாலை பொருந்தாத முயக்கத்தை வழங்கக்கூடிய அந்த பொற்பண்டீர் மத்தியிலே அது துவளட்டும், கெடட்டும், அழியட்டும். ஆக 3 பாடல், 3மே வஞ்சனம் தான். வீரத்தை மையமாக கொண்டு வீரத்தை மோசமாக பேசிவிட்டார்கள் எதிரிகள். அந்த வீரம் என்னை எப்படி தூக்கி நிறுத்தப் போகிறது?
இந்த வீரத்தை பற்றுக்கோடாக கொண்டு என்னுடைய படைகளின் துணையோடு, என்னுடைய நட்புகளின் துணையோடு வெற்றியை பெறுவேன் அப்படின்னு அவர் பேசுறார். சரி, வஞ்சினம் புறநானூறுல பார்த்துக்கிறோம். அதுக்கடுத்து காப்பிய காலத்துக்கு வந்தோம்னாக்க சிலப்பதிகாரத்துல வஞ்சினம் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். கண்ணகியினுடைய அந்த கூற்று எப்படி ஆரம்பிக்கிறாப்புல எல்லாருக்கும் தெரியும். வழக்குரை காதை தேரா அண்ணா அப்படின்னு தொடங்கி தன்னுடைய கற்பின் திறத்தால் மதுரை நகரை தீயிட்டு கொளுத்துவேன் அப்படின்னு ஒரு சபதம் செய்யறார். இந்த சபதம், இந்த வஞ்சினம் இங்க பாண்டிமாதேவிக்கும் பிரச்சனை, பாண்டியனுக்கும் பிரச்சனை, மதுரைக்கும் பிரச்சனை. இளங்கோவனுடைய அந்த காப்பிய உத்தி, அவருடைய இலக்கிய செய்திறன் நேர்த்தி இங்க பார்க்கலாம். தன்னுடைய காப்பியத்துல நீதியை நிலைநாட்ட இந்த வஞ்சினம் கூறுகின்ற உத்தியை மிக அருமையாக இளங்கோ பயன்படுத்தி இருக்கிறார். இது காப்பியத்தின் உச்சம். அதுக்கடுத்து சேரன் செங்குட்டுவன் அவரு வடக்க போறார். இந்த கற்புக்கடம் கொண்ட பொற்புடை தெய்வத்திற்கு ஒரு கோயில் சமைக்க வேண்டும், அதற்கு கல்லெடுக்க வேண்டும், வடக்கே தான் செல்ல வேண்டும். அப்போ அங்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க தமிழ் மண்ணை சேர்ந்தவர்களை, தமிழ் நிலத்தை சேர்ந்தவர்களை கொஞ்சம் ஒரு மாதிரி குறைச்சி பேசிட்டாங்க. அப்போ அவன் ஒரு பேச்சு பேசிட்டு தான் போறான். அதுவும் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். அதற்கு அடுத்தபடியாக கம்பனை எடுத்துக்கொண்டார் ராவணன். எல்லாருமே நம்ம பேசியிருக்கோம். ஏன்னு சொன்னாக்க எல்லாத்தையும் அவன் இழந்துட்டான். தேரேறு படலத்துல ராவணன் அவனுக்கு தோல்வி தெரியுது. ஆனாலும் கூட ஈசனை வணங்கி அவன் சொல்றான், நாளைக்கு ஒண்ணு ஜானகி வயிற்றை பிசைந்து கொண்டு வேதனை உருவாள், அப்படி இல்லையா மயன் மகள் அதே வேதனையை அடைவான். தெரியுது. ஏன்னா கைப்புண்ணுக்கு கண்ணாடியான்னு சொல்லுவாங்க. ராவணனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது நம்ம நிலைமை அவ்வளவுதான். ஏன்னு சொன்னாக்க அந்த அம்பு, ஒரு அம்பு வந்தது அவன் தெரிஞ்சுக்கிட்டான், சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஆனாலும் கூட அவனுடைய வேகம் இப்படி சொல்லிட்டு அவர் போறாரு. அவருடைய முடிவு நமக்கு தெரியும். அதற்கு அடுத்தபடியாக மேகநாதன் தம்பி அதிகாயனை லக்குவணன் கொன்று போடுகிறான். கொன்ற லக்குவனை யமனுக்கு இரையாக்காவிட்டால் நான் ராவணன் மகன் அல்லன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை சூழ்க அப்படின்னு அவர் கிளம்புறார். இதுவும் நாம நினைக்க வேண்டிய ஒரு பகுதி தான். சூர்பனகை அவங்களும் அந்த வஞ்சியன நஞ்சமென வஞ்ச மகள், அதுல கம்பன் ரொம்ப தெளிவா காட்டிட்டு போறார். அதற்கு அடுத்தபடியாக சிந்தாமணிலையும் சிவ சிந்தாமணிலையும் சீவகன் சொல்லுகிறான், என்னுடைய தகப்பனுக்கு தாய்க்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாக்கிய கட்டியங்காரனையும் ஏமாங்கத நாட்டுக்கு எதிராக உள்ளூரையும் அழிப்பேன். நான் அழைக்கக்கூடிய அந்த வேளையிலே பசு, பார்ப்பார், பெண்கள், குழந்தைகள் இவர்களுக்கு எந்த நெருக்கடியும் வராத அளவிற்கு காப்பேன். இது சிவக சிந்தாமணியில் இருக்கக்கூடிய வஞ்சினம். கலிங்கத்து பொன்னிலையும் வஞ்சினம் இருக்கிறது. கருணாகர தொண்டைமான் அங்க கிளம்பி போகும்போது, அனந்தபத்மனை அழிக்கிறதுக்காக கிளம்பி போகும்போது அவரு சொல்றாரு, அதாவது போரிலே நான் வெல்லுவேன், கலிங்க நாட்டை அழிப்பேன், காளிக்கு முன்னால நின்று அவர் பேசினார். ஆக
அங்கெல்லாம் அதையே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, இன்றைக்கும் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு நம்ம சொல்றதோட நின்னுக்கிறோம். சிலர் மட்டும் பேசும்போது அப்படி இப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த காலகட்டத்தில் புறநானூர்ல நான் இதை செய்யலைனா இப்படி இப்படி ஆவேன், அவங்க ரொம்ப தெளிவா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அது நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா பின்னால வருகின்ற பொழுது சிலப்பதிகாரத்துல இது நடந்தே தீரும், உறுதி 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 இருக்க போய் அவங்க அதோட நின்னுக்கிறாங்க. அங்க புறநானூர்களை பார்க்கும்போது ஒருவேளை மாறிடுச்சுன்னா நான் இப்படிப்பட்ட பழிச்சொல்லுக்கு ஆளாவேனாக அப்படின்னு ஒரு போக்க பார்க்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். ஏன்னா அதை சொல்லலைனாக்க இது சரியா வராது. எல்லோருக்கும் அறிந்த பாரதியினுடைய பாஞ்சாலி சபதம், அதுல திரௌபதி கடைசியா சொல்லுவாங்க, ஓம் தேவி பராசக்தி ஆணை உரைத்தேன், பாவி துச்சாதனன் சென்னீர், அந்த பாழ் துரியோதனன் ஆக்கை ரத்தம் மேவி, இரண்டும் கலந்து குழல் மீதினை பூசி நறுனை குளித்தே சீவி குழல் முடிப்பே, யான் இது செய்யும் முன்னே முடியேன் என்று உரைத்தாள். ஏன்னு சொன்னா இதை சொன்னாதான் நல்லா இருக்கும். எவ்வளவு தெளிவாக! ஏன்னா தனக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை அவங்க கொடுத்துட்டாங்க. பாரதி இதை பாடினது இந்திய சுதந்திர போராட்டம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கதைப்போக்கின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது எவ்வளவு தெளிவா வார்த்தைகளை பார்த்தோம்னாக்க, பாவி துச்சாதனன் சென்னீர், பாரதியினுடைய சொற்கள். அந்த பாழ் துரியோதனன் ஆக்கி ரத்த மேவி, ரெண்டும் கலந்து குழல் மீதினில் பூசி நறுனை குளித்தே சீவி குழல் முடிப்பேன். எவ்வளவு தெளிவா! காரணம், நான் அந்த அவைக்கு வரக்கூடாது, ஆனாலும் கூட கேட்க. காரணம், அன்றைக்கு சிரித்த அந்த ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பு மனசுக்குள்ளர துரியோதனனுக்கு ஒரு மாதிரியான நெருக்கடி உருவாக்கிருச்சு. மனசுக்குள்ளர அப்படியே யானை மாதிரியே ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்காப்ல. இயல்பாகவே சொத்தின் மேலே அவருக்கு ஒரு பற்று, அதுக்கு அடுத்து அப்படியே தான் வரணும், ஏன்னா அது அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படின்றதுல அவர் தெளிவா இருக்கார். இந்த சிரிப்பு வேற சேர்ந்துக்கிடுச்சா, ரொம்ப பெண்மை என்ன பண்றாருனாக்க, ரெண்டு பேர், ஒண்ணு துரியோதனன், துச்சாதனன், இந்த ரெண்டு பேரை கண்டிப்பாக அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் இல்லாமல் செய்வார்கள். அவர்கள் இருவரின் குருதியை எடுத்து ரெண்டையும் கலந்து கூந்தல்ல தடவி, அதுக்கடுத்து நெய்யையும் பூசி குழல் முடிப்பேன், இது செய்ய முன்னே முடியேன் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா வஞ்சனம் சொல்றாங்க. அப்போ திரும்ப முடிவுரைக்கு வந்து விடுகிறேன். இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற போது என்னை நானே ஊக்குவிப்பதற்காக, என்னுடைய ஆற்றலை பெருக்குவதற்காக, என்னுடைய வளத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக, வேகத்தை என்னுடைய செல்லிலே கூட்டுவதற்காக, வாழ்வு சிறப்பதற்காக, எல்லா இடங்களையும் இது இருந்துகிட்டே தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறுவன தலைமை ரொம்ப அழகா முதலிலேயே சொல்லிவிட்டார், எல்லா இடங்கள்லையும் இருக்கு. ஏன்னா இது நமக்கு நாமே ஊட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு உந்து சக்தி தான். அது தொடக்கம் எங்கிருந்து வருது? இன்றைக்கு நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம். ஒரு அலுவலகத்துல பார்க்குறோம், ஒரு பேருந்து நிறுத்தத்துல பார்க்குறோம், இல்லை ஒரு ரேஷன் கடையில நாம பார்க்குறோம். எல்லா இடங்கள்லையும் அது இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரரோட பிரச்சனை அங்கங்க நம்ம பார்க்குறோம். ஆனால் இது நம்முடைய மரபணுக்களிலேயே 2000 ஆண்டுகளாக பயணப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது.
புறப்பொருள் வெண்பாமாலையில அதுக்கு இலக்கணம் சொன்னாலும் புறநானூறுல தெளிவான பாடல் இருக்கிறது. ஏன்னா இது கண்டிப்பா நான் செய்வேன், ஆனா அங்க சொல்லிட்டு அதுக்கு பின்னால செய்யலைனா அப்படின்னு சில இதுகளை கொடுக்குறாங்க. அது சிலம்புல அது குறையுது, அதுக்கடுத்து கம்பன்லையும் அது குறையுது, சிவசிந்தாமணிலையும் அது குறையுது, பரணிலையும். ஏன்னு சொன்னாக்க நான் செஞ்சிருவேன் அந்த உறுதியோட நிற்கிறேன். பாஞ்சாலி சபதத்திலையும் அப்படித்தான், நாமும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறோம். ஆக காலங்கள் பல கடந்தாலும் இந்த சபதம் சொல்வது, வஞ்சினம் சொல்வது என்பது நம்முடைய உயிரிலேயே புதைந்து கிடக்கிறது, அவ்வப்போது வெளியே வருகிறது. அன்றைக்கு அவ்வளவு விலாவாரியாக சொன்னார்கள், இன்றைக்கு நாம் அவ்வளவு சொல்வது கிடையாது. ஆனாலும் அந்த பண்பு என்பது நம்மை இன்னமும் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறது. ஒருவேளை இந்த மனிதகுலம் இருக்கின்ற வரை இந்த ஊக்குவிக்கக்கூடிய இந்த பண்பு என்பது தொடர்ந்துதான் வருமோ என்னவோ. இது ஒருவேளை தொட்டு தொடரும் உயிர் பாரம்பரியமோ? வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக சிறப்பானதொரு உரை. கடைசி தொட்டு தொடரும் உயிர் பாரம்பரியம் என்று சொன்னது அருமை. வஞ்சனம் என்பது காலங்காலமாக இந்த மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்தே இருந்திருக்கலாம். வஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அது முக்கியமா இந்த போர் வீரர்களிடையே அதிகமாக இருந்திருக்கின்றது என்பதை தான் பார்க்கிறோம். நம்ம ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனாக இருந்தாலும் சரி, ஒரு போருக்கு செல்லக்கூடிய ஒரு வீரனாக இருந்தாலும் சரி, அவர்களிடம்தான் இந்த பண்பு கூடுதலாக இருந்திருக்கின்றது என்று பார்க்கின்றோம். மிக அருமையாக பல்வேறு இலக்கியங்களை தொட்டு சொன்னீர்கள். எந்த ஒரு இலக்கியத்தையும் எந்தெந்த இலக்கியங்கள்ல இருந்து இந்த வஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு இருக்கின்றதோ அதை எல்லாமே அப்படியே ஒரு சொல்வாங்களே பருந்து பார்வை மாதிரி முழுவதுமான தமிழ் இலக்கியங்கள்ல எடுத்துக்கொண்ட சான்றுகளை கொண்டு, அதுவும் இன்றைய கால சென்ற நூற்றாண்டில் நடந்த நிகழ்ச்சியோடு எம்.ஜி. ராமச்சந்திரனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்ச்சியையும் எடுத்து சொல்லி முதலில், பின்னர் பல்வேறு இலக்கியங்களை கொண்டு அற்புதமாக உரையாற்றினீர்கள். ஐயா அவர்களுக்கு அன்பான பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக நம்முடைய ராஜேந்திரன் ஐயா உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள் ஐயா. ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனரும் நெறியாழ்கை அம்மா சரஸ்வதி அம்மா அவர்களே, பின்னூட்டம் தருவதிலும் உரை நிகழ்த்துவதிலும் வேந்தராக திகழ்கின்ற ஐயா எவஞ்சல் மனோகரன் ஐயா அவர்களே, புன்னகை பூத்த முகத்தினராக விளங்குகின்ற அசோகன் ஐயா அவர்களே, கந்தன் ஐயா அவர்களே, வினைதீர்த்தான் ஐயா அவர்களே, முக்கியமாக ஐயா செராபுதீன் ஐயா அவர்கள் மிக ஒரு அருமையான ஒரு விருதினை பெற்றமைக்கு உளமாற திருக்குறள் மாமன்றம் அவரை வாழ்த்துகிறது, வணங்குகின்றது. கம்பன் அடிப்பொடி என்ற விருதினை அவர் பெற்றிருக்கிறார் என்ற ஒரு செய்தி மிகவும் மகிழ்வை தருகிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அருமையான சொற்பொழிவு. அதாவது வஞ்சினம் எப்பொழுது ஏற்படுகிறது என்றால் ஆற்றாமை, கோபம், வெகுளி, அந்த ஒரு ஆற்றாமையின் காரணமாக வெகுண்டு எழுகின்ற அந்த சொற்கள் இருக்கிறதே அது வஞ்சினமாக மிக அழகாக சொன்னார். புறப்பொருள் வெண்பாமாலையினுடைய தொல்காப்பியம் புறப்பு வெண்பாமாலை காட்டக்கூடிய அந்த சூத்திரங்களை எல்லாம் அழகாக சொன்னார். வெஞ்சின வேந்தரின் வேற்றவரை பணியை செய்வேன் என்ற அந்த உறுதியான அந்த சொற்களை அந்த தொல்காப்பியமும் புறப்பொரு ஒன்பாமழையும் காட்டுகிறது என்று அழகாக சொல்லி பூதப்பாண்டியனுடைய அந்த வெஞ்சினத்தை மிக அழகாக சொன்னார். அவனை புறம் காணானாயின், அவனை புறம் காணானாயின் என்ன செய்வேன், என்னுடைய மனைவியை பேரமர் உண்கண் இவளின் பிரிக. அழகாக சொன்னார், மிக அருமை. நான் என் மனைவியை விட்டு பிரிவேனாக. அது மாத்திரமல்ல, எவனாவது எளியவன்
அரசு கட்டில் ஏறட்டும், நாடாளட்டும் என்று சொல்லி அடுத்து சொல்லுகின்றார், நான் உரிமை இழக்கின்ற நாடாளுடைய உரிமையை இழந்து விடுவனாக என்று சொல்லுகின்றான். அது மாத்திரம் யாரோ ஒருவன் தரிசு நிலத்தை இருக்கின்ற அந்த ஒரு அற்ப பதவியிலே நான் பிறவியாக நான் பிறப்பெடுப்பேனாக என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பூதப்பாண்டியனுடைய உள்ளம் குமுறுகின்ற அந்த காட்சியெல்லாம் மிக அழகாக சொன்னார். அடுத்து தலையாளங்கானத்து செல்வென்ற பாண்டியனுடைய எதையும் நல்லாட்சி நான் நிச்சயமாக அதாவது நடத்துகின்ற நிலையிலே என்னை தூற்றும் பொழுது என் நிழல் வாழ்னர், என்னுடைய குடியில் என்னுடைய ஆட்சியின் கீழ் வாழ்னர், செந்நிழல் காணாது செந்நிழல் காணாது அழகாக சொன்னார். கொடியன் இவன் என்று தூற்றட்டும். அது மாத்திரமல்ல, ரொம்ப எவ்வளவு உயர்ந்த உள்ளம் பாருங்க. அதாவது புலவர் பாடக்கூடிய பெருமை பெற வேண்டும் ஒரு அரசன். மாங்குடியும் மருதன் தலைவனாக அவன் என்னை பாடாது ஒழிக என்று சொல்லி அதற்கு மேல் உச்சத்தில் என்ன சொல்கின்றான், இறப்போருக்கு கொடுக்கும் தன்மையற்றவனாக நான் விளங்குவனாக, இறப்போனுக்கு கொடுக்கும் தன்மையற்றவனாக நான் விளங்குவேனாக என்று சொல்லும் பொழுது, அதாவது ஈகைத்தன்மையை எவ்வளவு அழகாக வற்புறுத்துகிறான். அந்த ஆற்றாமையிலும் அந்த வஞ்சனத்திலும் அழகாக வெளிப்படுத்துகின்றான். அது மாத்திரமல்ல, இந்த சோழ நலங்களினுடைய இதெல்லாம் பார்த்து மெல்ல வந்து என் நல்லடி பொருந்துமாயின் என்னுடைய ஆட்சியையும் தருவேன், என்னுடைய உயிரையும் தருவேன். ஆனால் நீ என்னை எதிர்த்து நின்றால் என்ன செய்வேன் என்றால், நீ துஞ்சு புலி இடறிய சிதனன் போல, புலியை இடறிய குருடன் போல நீ நசுங்குவாய். அதாவது இந்த யானை அந்த அதாவது அந்த மூங்கில் குருத்தை எவ்வாறு பிழிந்தெடுக்குமோ அதுபோல பிழிந்தெடுத்து விடுவேன் என்று சொல்லி அந்த ஆக்ரோஷத்தை எல்லாம் மிக அழகாக காட்டினார் ஐயா அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக மிக மிக சிகரம் வைத்தது போல எப்படி ஒரு, அதாவது கற்புகளை சொல்ல வந்தால் அதை இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போன்றது அங்கே புறநானூற்றினுடைய அந்த கருத்தை எப்படி சொல்லுகின்றார் பாரதியார் சொன்னார். இப்பொழுது அதற்கு காரணம் வந்து புறநானூறு. கற்புடையவனாக இருக்கிறான் அவன் என்ன சொல்லுகின்றான், நான் இவனை வெல்லவில்லை என்றால் பரத்தை தோல் சேரட்டும், என்னுடைய தோல் பரத்தை என்னுடைய தோல் சேரட்டும் என்று சொல்லும் பொழுது மிக அருமையாக கருத்து. அது மாத்திரமல்ல, கண்ணகி கூற்றை தேராமண்ணா என்று தீயை கொளுத்துவேன் என்று சொல்லும் பொழுதும், சேரன் செங்குட்டுவன் காவானாவில் கனக விசிங்கனை கல் சுமத்தி வருகின்ற அந்த காட்சியெல்லாம் கம்பனை பற்றியும் ராவணன், மேகநாதன், சூப்பனகை இவருடைய அந்த வஞ்சனத்தை எல்லாம் மிக அழகுபட நம்மையெல்லாம் மகிழ்வித்தார். ஆனால் உண்மையிலே வஞ்சினம் என்பது இதுதான் வரையறை, இதற்கு மேல் சொல்ல முடியாது. ஆனால் தற்கால நிலையையும் இந்த கடந்த கால நிகழ்வு 2 நிகழ்வை அழகாக சொன்னார். ரொம்ப அழகான ஒரு, அதாவது அந்த முகப்பே மிக அருமையாக இருந்தது. அதாவது உலகம் சுற்று வாலிபன் வராது என்று சொல்லும் பொழுது, அது வந்தால் நான் சேலை கட்டுவேன் என்று சொல்லும் பொழுது, சேலை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சேலைகளுடைய இல்லத்தில் குவிந்தனவாக நமக்கு செய்திகள் கிடைத்தது. அப்படிப்பட்ட அவர் வஞ்சினம் கூறியது, அவர் ஏமாந்தது, இதையெல்லாம் மிக அழகுபட சொல்லி பக்கத்து வீட்டுக்காரனுடைய அந்த இயல்புகளை எல்லாம் அந்த அவன் வஞ்சினத்தோடு சொல்வதையெல்லாம் மிக அழகாக நம்முடைய நெஞ்சம் பிணிக்கும் வகையிலே கவரும் வகையில் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்தினை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம் அம்மா. நன்றிங்க. நன்றி ஐயா. அடுத்தது அசோகன் ஐயா, உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள் ஐயா. இன்று நமது ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் பெருமையுடன் 118வது தொடர் இணைய ஆய்வரங்கை நடத்தி கொண்டிருக்கிறது. வெகு சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நாளில் இவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்கள் சிறப்புரை வஞ்சினம் என்று சார்ந்த செய்திகளை நமக்கு அள்ளி வழங்கினார்கள். முத்தான கருத்துக்கள், வித்தாக நாம் அதை எடுத்துக்கொண்டு வாழ்வில் சிறக்க ஒரு சிறந்த நிகழ்வாக அமைந்தது. மேன்மேலும் நாம் நம்முடைய கோபம் சார்ந்த நினைவுகளை எப்படி கையாள்வது, அது சார்ந்த நாம் எப்படி செயல்படுவது என்பதற்கான கருத்துக்களை நமக்கு
கொடுத்தார்கள். வெகு சிறப்பாக இருந்தது. மேன்மேலும் நாம் நம் வாழ்வில் செழிக்க மகிழ்ந்து வாழ என்னுடைய கருத்துக்கள் நமக்கு சிறப்பாக அமைகின்றது. இந்த வகையில் இன்று அவருக்கு நமது முத்தமிழ் சங்கம் சார்பாகவும் மேலும் ராஜேந்திரன் ஐயா சிறப்பாக இங்கே நமக்கு நல்ல செய்திகளையும் கொடுத்தார்கள். வெகு சிறப்பாக சென்றது. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க. கந்தனையா, உங்களுடைய பின்னோட்டத்தை தாருங்கள் ஐயா. வணக்கம் அம்மா. அருமையோ அருமை, பெருமையினும் பெருமை. எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பாக தன்னிகரில்லா தலைமை உரையும் பின்னூட்ட பேராளி என்று பெயரும் பெற்ற நமது எவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்கள் ஆய்வுரையிலே இருவரையும் மிஞ்சக்கூடிய அளவிற்கு தன்னை தான் வென்று சாதனை படைத்துள்ளார். அடுத்தவர்களை வெல்வது பெருமை அல்ல, தன்னைத்தான் வெல்வதுதான் பெருமை என்பதை நிரூபித்து விட்டார். அவர் பாஞ்சாலி சபதமாகட்டும், வீட்டு வாசலிலே வந்த சாக்கடை தண்ணீருக்கான வஞ்சனமாகட்டும், எல்லாவற்றிலும் முத்திரை பதித்திருக்கிறார். அக்காலம் முதல் இக்காலம் வரை 1000 வஞ்சினங்கள் உண்டு. ஆயினும் நானும் ஒன்றை சொல்ல வேண்டும் என்பதனால் சொல்கிறேன். மந்தாரை வஞ்சனம் யாரும் அறியாதது. சிறுபிள்ளையாக இருக்கும்போது ராமன் என்ன செய்தான்? கூனியின் முதுகை பார்த்துவிட்டு, நாம் அந்த வில்லால் அடித்தால் அவள் கூன் நிமிர்ந்து விடுமோ என்று சின்ன பிள்ளைத்தனமாக நினைத்து ஒரு வில்லால் கொஞ்சம் சாணியை வைத்து அவளுக்கு வலிக்காத அளவுக்கு அடிப்போம் என்று நினைத்து அடித்தான். அவன் நினைத்தது நல்லதுதான். ஆனால் வலி அவளுக்கல்லவா, பட்டவர்களுக்கல்லவா வழி தெரியும். என்னை கேவலமாக நினைத்தல்லவா அவன் அடித்து விட்டான். இந்த ராமனை நான் ஒழித்து கட்டுவேன், இவனை உண்டு இல்லை என்று பண்ணுகிறேன் பார் என்று அன்று சபதம் செய்தால் அதை நிறைவேற்றினால் அதுதான் ராமாயணம். அடுத்தபடியாக உலகையே வெல்ல வேண்டும் என்று ஒரு மகனை உருவாக்க மேகநாதன் இந்திரஜித் என்ற மகனை ராவணன் நவகிரகங்களையும் படிக்கட்டுகளாக போட்டு படுக்க சொன்னான். அப்போது நாரதர் வந்து, குப்பரை படுக்குவது வீரனுக்கு அழகல்ல, எல்லாரையும் மல்லாக்கப்படுத்தி நீ நெஞ்சில் ஏறி அல்லவா நடக்க வேண்டும் என்று சொல்ல அவனும் நெஞ்சில் ஏறி நடந்தான். 9 கிரகங்கள் பார்வையும் ஒன்றும் செய்யாது. ஆனால் சனி கிரகம் இருக்கிறதே, அது பார்த்தால் போதும், அதன் பலனே வேறு. அதன் காரணமாக அவனுக்கு அநியாயம் நிகழ்ந்தது. அப்படியும் ஜாதகத்தில் அவன் சரியாக கட்டத்தில் எல்லாத்தையும் அடைத்திருந்தான். அதனால் சனி வந்து தன் வியர்வையிலிருந்து ஒரு கிரகத்தை உருவாக்கி அதை கொண்டு அவனை அழித்தார். அதுதான் மாந்தி. அதெல்லாம் புராண கதைகள், அது இருக்கட்டும். அவனை கொள்வதற்கு இந்திரஜித்து போய் தவம் இருந்தான். 14 வருடம் தூங்காமல் இருப்பவன் தான் என்னை கொல்ல முடியும் என்று மரம் வாங்கி வந்தான். ராமனை காப்பதற்காக 14 ஆண்டுகள் காட்டிலே தூங்காமல் இலக்குவன் இருந்தான். அவன் எல்லையில்லா உலகையெல்லாம் தன் ஒரு சொல்லினால் சுடுவேன் என்று சொல்லக்கூடிய அம்மையார் சீதாதேவி ஒரே ஒரு வார்த்தை பேசிவிட்டால் தவறாக, ஒரே ஒரு இடத்திலே. அதனால் நீ சுக்ரீவன் மனைவி வாலி கலந்து கொண்டது போல் நீயும் ராமன் இறந்தால் என்னை அணையலாம் என்று நினைத்தாயோ என்று கூறிவிட்டால், அதனால் அவன் மனம் எதிர்த்து போனான். அடுத்தவர் மனம் புண்படும்படி நாம் பேசினால் அதற்கு ஒரே தண்டனை தீக்குளிப்பதுதான் என்று ராமன் சீதையை தீக்குளிக்க செய்தான். அன்று இவளை அடித்தது, கூனியை பின்னால் இருந்து அடித்தது தவறு என்பதற்காக ஒரு வீரன் எப்போதும் பின்னால் இருந்து அடிக்கக்கூடாது. அதன் பலனாக காட்டுக்கு வந்தான். காட்டிலே வாலியை பின்னால் இருந்து அடித்தான், அங்கும் குற்றம் செய்தான். அதனால் மனைவியை பிரிந்தான். இப்படி கதைகள் 1000 சொல்லலாம், அதெல்லாம் தேவையில்லை. வஞ்சினம்தான் நமக்கு முக்கியம். அதாவது மந்தாரையின் வஞ்சினம் எப்படி பாதித்தது என்று தெரிந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றி ஐயா. கந்தனையா, பல்வேறு புராண செய்திகளிலிருந்து பொருத்தமான அந்த வஞ்சனங்களை எடுத்து சொல்லி உங்களுக்கே உரிய அந்த குரல் ஏற்ற இறக்கத்தோடு மிக அற்புதமாக தங்களுடைய பின்னூட்டத்தை வைத்தார்கள். ராஜேந்திரன் ஐயா பின்னூட்டம் முழுவதுமாக மனோகரன் ஐயாவினுடைய உரையை மீண்டும் கேட்டது போன்ற ஒரு உணர்வினை ஏற்படுத்தக்கூடியது. அவருடைய உரை அப்படிப்பட்டது. இப்படி ஒவ்வொருவரும் இந்த பின்னூட்டம் வழங்குவதில் தேர்ந்த திறனாளர்களாக இருப்பது என்பது இந்த சங்கத்திற்கு, இந்த ராஜபாளைய முத்தமிழ் சங்கத்திற்கு கிடைத்த ஒரு பேர் என்றுதான் சொல்ல வேண்டும். மிக அற்புதமானதொரு பின்னூட்டத்தை வழங்கினார்கள். ஐயா அவர்களுடைய உரையும் இன்றைக்கு மிக அருமை. ஐயா அவர்களை